எப்படா எழுந்திரிச்ச? ½ அன் ஹவருக்கு மேலே ஆச்சு. சரி வா அப்படியே போயிட்டு வருவோம். எனக்கு என்னமோ நீ சந்தியா பாட்ட பேசிக்கலான்னு தோணுது. டேய், அவங்க அப்பா பற்றி தெரியாதா உனக்கு? இல்லை மச்சான், சந்தியா விஷயத்தில் அவங்க அப்பா நல்லவர் தான். நீ பேசியிருக்கலாம். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சாலே அவங்க அப்பா வச்சு செய்வான். இதில் அவள் கன்சீவாக இருக்கான்னு தெரிஞ்சா அவ்வளோதான். என்னது கன்சீவா இருக்காளா? என்னடா சொல்ற? ஆமாம் மச்சான். எப்பட்றா? தெரியாமல் நடந்துருச்சுடா. எது தெரியாமல் நடந்துச்சு? உனக்கு தெரியாமல் நடந்துச்சா மற்றவங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சா? டேய், நான் எவ்வளவோ சொன்னேன் கலைச்சிடலான்ட்டு, ஆனால் அவள் கேட்கவே இல்லை. இப்போ அவன் 3 மாதம்டா. டேய், அவன் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னு வை, உன்னை கூட்டு வந்து என்ன சேர்த்து வச்சு செய்வாங்கடா. சரி, முதல்ல ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். சரி வீடு பார்த்துக்கலாம், சந்தோஷமாக இருப்போம். எனக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதானே தெரியல. ஆனால் குழந்தை மட்டும் பெற்றுக்க முடியுது, அப்படி தானே? அப்படி இல்லைடா. சரி சரி மச்சான், ஃப்ரீயா இரு. ஐ வில் டேக் கேர். போ. டேய் நீயாடா? பயந்தே போயிட்டேன். அங்கிள் கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ்ரா. ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணுங்கண்ணா. ஃபோன்லாம் இல்லைடா, ஏதாவது தேவை நாங்களே வாங்கிக்கிறோம். சரி, நான் கிளம்புறேண்ணா. என்ன வேணும் உனக்கு? இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இன்னொரு பாயிண்ட். ரொம்ப தேங்க்ஸ். சரி வாப்பலாம். கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன்டா. இல்லை இருக்காதா? சின்ன விஷயமா பண்ணிட்டு வந்திருக்க. சந்தேகப்பா. அவ வீடு க்ளீன் பண்ணிட்டு அப்பவே குளிக்க போயிட்டாளே. புடி. ம். என்னதான் நான் முக்கியம்னு என் கூட வந்தாலும் உன் வீட்டை மிஸ் பண்ணுறல்ல? அப்படிலாம் இல்லைப்பா. இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது, பட் உன் கண் அதை காட்டி கொடுக்குதே. குட்டிமா, இங்கே பாரு. உங்கள் அப்பா அம்மா அளவுக்கு இல்லைனாலும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உங்கள் அப்பாவை அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டல் செக்கப் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னல. அம்மா பார்த்துப்பாங்க. மச்சான் சாரி மச்சான், நீ பிஸியாக இருக்க போல. நான் வேணா போயிட்டு அப்புறம் வரவா? என்னடா? பசிக்குதுடா, சமைக்கலாம் வாடா. ம். பூ வர என்ன? சரி வா. வாவ், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்கு. ஆமா, ஜஸ்டின் எங்க? அவங்க 2 பேரும் உள்ள பிஸியாக இருக்காங்க. நீ வேணா என் கூட சேர்ந்து ஹே, போ. எனக்கு இன்னைக்கு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் போல. மச்சான், டேய் டைம் ஆயிடுச்சு வாடா. மச்சான்
ஏய் கோவமா போன வரமாட்டேன்னு நினச்சேன் வந்துட்டேன். கிளைமேட் செம்மையா இருக்கு, நானும் ஹாப்பியா இருக்கேன். அதான் 2 பேக்கு போட்டு படுத்து தூங்குனா செம்மையா இருக்கும். எனக்கு வேண்டாம். ஏண்டா? நான் இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளீஸ் போ. மச்சான் வந்து சந்தியா வர கன்சீவாக இருக்கான்னு சொன்னேன், பார்த்துடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இல்லை மச்சான், இப்படி தான் ஒருத்தன் கன்சீவாக இருக்க ஒய்ஃப் கூட ஒன்றா இருக்கும்போது காண்டை மிஸ் பண்ணி பண்ணான். அது பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆயிடுச்சுடா. என்னாச்சுடா? அது மாட்டிக்கிச்சுடா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, குழந்தை பிறக்கும்போது தொப்பியோட பிறந்துச்சான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்படாதீங்கன்னா எவன் கேட்குறான்? போட இடி சேசடி போவோம். Cheers. குட்டிமா, குளிக்கிறியா? காமனிடம் போனும். என்ன என்ன இப்போ என்னதான் இப்போ? உலகத்திலேயே இந்த மாதிரி சவுண்டுக்கு மூடாத ஒரே ஆள் நீ அதான் இருப்பு. இப்படியே ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான். எனக்கும் ஓகேன்னு தோணுச்சு, நானும் அக்செப்ட் பண்ணேன். ப்ரப்போஸ் பண்ண அடுத்த 3ஆம் நாளே எல்லாமே முடிஞ்சுது. என்னது எல்லாமே முடிஞ்சு? ஓய், உடனே மயிறு மாதிரி யோசிக்காத. பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன் பிரேக்கப் ஆச்சு? அவன் லவ் அக்செப்ட் பண்ண அடுத்த நிமிஷமே அவன் பிஹேவியரே மாறிடுச்சு. அதை பண்ணாத, இதை பண்ணாத, அப்படி இருக்காத, இப்படி இருக்காத, ஒரே டார்ச்சர். சி, என்ன கண்ட்ரோல் பண்ண அவன் யாரு? அது உன் மேலே உள்ள கேரிங்காக கூட இருக்கலாம்ல. அது என்ன, ஃப்ரெண்டா இருக்கும் போது இல்லாத கேரிங் லவர் ஆனது வருது. ஃப்ரெண்டாக இருக்கும்போது இருக்கும், ஆனால் லவர் ஆனதுக்கப்புறம் பொறுப்பு உரிமை அதிகம். கிளவர். பொண்ணுங்களை நீங்க அடிமைப்படுத்துறத இப்படி சொல்லலாம்ல. ஓ, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கேரிங்க உண்மையா கேரிங்கா இருந்தா அடிமைப்படுத்துறதோ? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.